வருமானம் குறைந்து கடன்கள் பெருகி நிம்மதியில்லாம கவலையில் இருக்கிறீர்களா? குடும்பத்தோட தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு இரவும் பகலும் யோசிச்சு மன அமைதி இல்லாம தவிக்கிறீங்களா? சம்பாதிக்கிற காசுல பறக்கத்தே இல்லையே, வர்ற வேகத்துல எல்லாம் கரைஞ்சு போகுதேன்னு வேதனைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய புனித வேதம் திருக்குரான்ல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயத்தை பத்தி நாம பார்க்கப் போறோம். இந்த ஆயத்தோட உண்மையான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அல்லாஹ் நாடினால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு வழியை பிறப்பித்து நாம கற்பனை செஞ்சு கூட பார்க்காத வழிகள்ல இருந்து ரிஸ்க், அதாவது வாழ்வாதாரத்தோட கதவுகளை திறப்பான். மனிதனா பிறந்த எல்லாருக்குமே கவலைகளும் கஷ்டங்களும் வாழ்க்கையோட ஒரு பகுதிதான். குறிப்பா இந்த காலத்துல பொருளாதார தேவைகள் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. விலைவாசி உயர்வு, பிள்ளைகளோட படிப்புச் செலவு, மருத்துவச் செலவு, திடீர்னு வர்ற கடன்கள்னு நம்மள சுத்தி இருக்கிற பணக்கஷ்டம் நம்ம நிம்மதியையே கெடுத்துடுது. பல நேரங்கள்ல நாம எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் நேர்மையா சம்பாதிச்சாலும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியறதில்ல. கடன்கள் கழுத்தை நெரிக்குது. யார்கிட்ட உதவி கேட்கிறது? இந்த சூழல்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஒரு விரக்தியான மனநிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த விரக்தியில சிலர் தவறான வழிகள்ல கூட போக நினைக்கிறாங்க. வட்டிக்கு கடன் வாங்குறது, நேர்மையற்ற முறையில சம்பாதிக்கிறதுன்னு ஷைத்தானோட வலையில சிக்கி இந்த உலகத்தையும் மறுமையையும் இழந்துடுறாங்க. ஆனா ஒன்னு நினைவில் வச்சுக்கோங்க, இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. நம்மளோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதுல தீர்வு இல்லாம இல்ல. நம்மள படைச்ச ரப்பு அல்லாஹ் நம்ம தேவைகளை நம்மள விட நல்லா தெரிஞ்சவன். அவன் கருணையாளன். அவன் நம்மள கைவிட மாட்டான். நாம அவன் பக்கம் திரும்பணும், அவன்கிட்ட உதவி தேடணும். சில நேரங்கள்ல கஷ்டங்கள் என்பது பாவங்களோட விளைவா இருக்கலாம். அதே சமயம் அல்லாஹ் தனக்கு பிரியமான அடியார்களை சோதிப்பதற்காகவும் கஷ்டங்களை கொடுப்பான் என்பதையும் நாம மறக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் தீர்வு அல்லாஹ்விடம்தான் இருக்கு. அந்த தீர்வுகளில் ஒன்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற சூரா அத்தலாக் வசனங்கள். இது சும்மா ஒரு வசனம் இல்ல, இது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கொடுக்கிற ஒரு நேரடியான வாக்குறுதி, நம்பிக்கையோட திறவுகோல். அந்த மகத்தான வாக்குறுதி என்ன தெரியுமா? அது சூரா அத்தலாக், அதாவது 65வது அத்தியாயத்தின் 2 மற்றும் 3வது வசனங்கள். அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلُ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தக்வாவோடு நடக்கிறாரோ அவருக்கு அவன் நெருக்கடிகளிலிருந்து வெளியேற ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணி பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை அளிப்பான். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான வாக்குறுதி! இது வேற யாருடைய வார்த்தையும் இல்ல, இந்த உலகத்தையே படைச்ச அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வசனத்தை சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. இதுல 2 மிகப்பெரிய வாக்குறுதிகளை அல்லாஹ் நமக்கு தர்றான். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது கடன் சுமையா இருக்கலாம், தீராத நோயா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை நானே உண்டாக்குவேன்னு சொல்றான். 2வதா, நீ கற்பனை கூட செஞ்சு பார்க்காத, நீ எதிர்பார்க்காத வழிகள்ல இருந்து உனக்கு தேவையான வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை நான் தருவேன்னு சொல்றான். இந்த வாக்குறுதி யாருக்கு? எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல. அல்லாஹ் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் வைக்கிறான். அதுதான், யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ. அந்த ஒரு வார்த்தையில தான் இந்த முழு ஆயத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு. தக்வான்னா என்ன? நம்மள நிறைய பேர் தக்வான்னா சும்மா அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுன்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனா அது முழுமையான அர்த்தம் இல்ல. தக்வா என்பது வெறும் பயம் மட்டுமில்ல, அது ஒரு உணர்வு நிலை. அல்லாஹ் நம்மள எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற முழுமையான உணர்வோட வாழுறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆள் நடமாட்டமில்லாத ஒரு ரோட்ல நீங்க போறீங்க. அங்க ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்கு. சுத்திலும் போலீஸும் இல்ல, கேமராவும் இல்ல, யாருமே உங்கள பார்க்கல. அந்த நிலைமையில சிகப்பு விளக்கு எரிஞ்சா நீங்க வண்டிய நிறுத்துவீங்களா இல்ல போயிடுவீங்களா? உங்களை யாரும் பார்க்கலனாலும் சட்டத்தை மதிச்சு
நீங்க வண்டிய நிறுத்துனீங்கன்னா அதுதான் அந்த சட்டத்தோட மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதை. இதே போலதான் தனிமையில இருந்தாலும் சரி, கூட்டத்துல இருந்தாலும் சரி, ராத்திரியில, பகல்ல நம்ம ஒவ்வொரு சொல்லையும், செயலையும், ஏன் நம்ம மனசுல நினைக்கிறத கூட அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்ற உணர்வோட அவன் தடுத்த ஹராமான காரியங்களை விட்டு விலகி அவன் சொன்னதைச் செய்யறதுக்கு பேர்தான் தக்வா. இந்த ஆயத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது? முதல்ல இது ஒரு மந்திரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா இந்த வசனத்தை 100 தடவை 1000 தடவை ஓதினா பணம் கொட்டும்னு நினைக்கிறது தப்பு. இதோட உண்மையான சக்தி தக்வாவுல தான் இருக்கு. முதல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற ஹராமான விஷயங்களை அடையாளம் கண்டு அதை அல்லாஹ்வுக்காக விட்டுடுங்க. 5 வேளைத் தொழுகையை அதோட நேரத்துல நிறைவேற்றுங்க. நோன்பு, ஜகாத் போன்ற கடமைகளை சரியா செய்யுங்க. இந்த ஆயத்தை ஓதும்போது முழுமையான நம்பிக்கையோட ஓதணும். என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், அவன் எனக்கு ஒரு வழியைக் காட்டுவான், அவன் எனக்கு ரிஸ்க் தருவான்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஓதணும். இந்த ஆயத்தோட மகத்துவத்தை இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க. இது வெறும் பணக்கஷ்டத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா நெருக்கடிகளுக்கும் இது ஒரு தீர்வு. இந்த செய்தியை கடனாலும் கஷ்டத்தாலும் அவதிப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. நீங்க ஒருத்தருக்கு நல்ல வழியைக் காட்டினா அதோட நன்மையில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. நீங்க இந்த ஆயத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா ஆக்கிக்க போறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரோட நோக்கங்களையும் அறிந்தவன். ஆக ரிஸ்க் அதிகமாவதற்கான ரகசியம் எங்கேயோ ஒளிச்சு வச்ச புதையல் இல்ல. அது நமக்குள்ள நம்ம தக்வாவுல தான் இருக்கு. நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுக்கு பிடிச்ச அடியார்களா மாறிட்டா வானம், பூமி இதோட பொக்கிஷங்களை அவன் நமக்காக திறந்து விடுவான். அவன் வாக்கு மாறாதவன். வாங்க இன்னையில இருந்து தக்வாவான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். இந்த ஆயத்தை நம்பிக்கையோட ஓதி வருவோம். யா அல்லாஹ், எங்க எல்லாருக்கும் தக்வாவான வாழ்க்கையை அருள்வாயாக. எங்க பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை யார் யாரெல்லாம் கடனாளிகளா கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அதிலிருந்து வெளியேற ஒரு வழியைக் காட்டுவாயாக. நாங்கள் எதிர்பார்க்காத வழிகள்ல இருந்து பறக்கத்தான ஹலாலான ரிஸ்கை வழங்குவாயாக. எங்க எல்லாரோட இந்த மறு உலக வாழ்க்கையை சீராக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.